ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் அதாவது நான் முதல்வன் கோர்ஸ்க்கான ப்ராஜெக்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸாம்பிள் கோடிங் போர்ட்ஃபோலியோ மெயின் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் அது இருக்குது. ஸோ இந்த index.html அப்படிங்கிற ஃபைலை நான் விசுவல் ஸ்டுடியோக்குள்ளே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன் ஃபைல் சர்வரில். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஜெக்டை ரெடி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இங்கே அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த விக்னேஷ் எம்எஸ் அப்படிங்கிற இந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் நேமை இதில் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐ ஆம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத இங்கே டிக்ளேர் பண்ணுங்கள். இந்த இமேஜ் அப்படிங்கிற இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை இங்கே பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக உங்களுடைய ரெஸ்யூம் பிடிஎஃபாக இருக்கிறவங்க ரெஸ்யூமை இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே 2023 இங்கே 25 மாற்றிட்டு உங்கள் நேம் என்னவோ இங்கே டிக்ளேர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டர் நேம் அப்படிங்கிறது என்எம் ப்ராஜெக்ட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ மெயின் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற index.html அப்படிங்கிற ஃபைலை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய என்எம் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய இமேஜையும் ரெஸ்யூமையும் அதில் ஆட் பண்ண போகிறேன். இமேஜை நான் காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே அதை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ இமேஜ் அப்படிங்கிறத ரீநேம் கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபோட்டோன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிரியா ரெஸ்யூம் அப்படிங்கிறத ரீநேம் கொடுக்குறேன். இதில் மை ரெஸ்யூம்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டரை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைலை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுக்குறேன். ஓப்பன் ஃபோல்டரில் டெஸ்க்டாப்பில் தான் ஃபோல்டரை நம்ம டிக்ளேர் பண்ணோம். டெஸ்க்டாப்பில் என்எம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ index.html அப்படிங்கிற இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு ஸோ எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப நான் ரன் பண்ணுறேன். ஓப்பன் வித் ஃபைல் சர்வர். ஸோ எக்ஸாம்பிள் டெம்ப்ளேட் தான் இங்கே ஓப்பன் ஆகுது. ப்ரொஃபைல் ஃபோட்டோவை இங்கே நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் கோடிங்கில் இமேஜ் எஸ்ஆர்சி அப்படிங்கிற இந்த இடத்துக்கிட்ட கர்சரை வச்சுட்டு டாட்டுக்கு அப்புறம் திரும்ப நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மை ஃபோட்டோ ஜேபிஜின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு விக்னேஷ் எம்எஸ் அப்படிங்கிற இந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட்டோட நேமை கொடுக்குறேன்.
நெக்ஸ்ட்டு ஐ ஆம் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறதுல அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேக்ஸ் ஓப்பன் பண்ணி பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ரெஸ்யூம் டாட் ஸ்லாஷ்னு கொடுத்துட்டு மை ரெஸ்யூம் டாட் பிடிஎஃப் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு 2025ன்னு மாற்றிட்டு ஸ்டூடெண்டோட நேம் இங்கே கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ திரும்ப நான் ரன் பண்ணி பார்த்துக்குவோம். ஓப்பன் வித் ஃபைல் சர்வர். ஸோ ப்ரொஃபைல் ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட்டு நேம், அதாவது உங்கள் நேம் என்னவோ கரெக்டாக கொடுத்துருங்க. கரெக்டாக செக் பண்ணிங்க இந்த நேம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு இங்கே 2025 அப்படிங்கிற இந்த இடத்துலையும் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டவுன்லோட் ரெஸ்யூம்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்முடைய ரெஸ்யூம் டவுன்லோடு தான் பார்த்துங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூம் தானோ அப்படிங்கிறது கரெக்டாக செக் பண்ணிங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து கிட்டப் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். ஃபைனலாக அந்த பேஜை டிப்ளாய் பண்ணி அந்த லிங்க் எடுத்து நான்முதல் போர்ட்டலில், அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய நான்முதல் போர்ட்டலில் நம்ம எடுநெட் டேஷ்போர்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிட்டப் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ கிட்ஹப்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா GitHub கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது GitHub பில்ட் அண்ட் ஷிப் சாஃப்ட்வேர் அண்ட் சிங்கிள் கொலாபரேட்டிவ் அப்படிங்கிற இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு சைன் அப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல் கொடுத்த அதே ஜிமெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூசர் நேம் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மெயில் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. ஸோ நான் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பாஸ்வேர்டு இங்கே ஓகே ஆகிட்டு க்ரீன் டிக் வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் நேம். ஸோ என்னுடைய யூசர் நேம் கொடுத்துட்டேன். யூசர் நேம் க்ரீன் டிக் வந்துட்டு. ஸோ மூணும் க்ரீன் டிக் வந்திருக்கான்னு செக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ தான். ஸோ பாஸ்வேர்டை சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு விஷுவல் பஷல். ஸோ இந்த கை இருக்கிற அதே டைரக்ஷனுக்கு இந்த இமேஜை நம்ம கொண்டு வரணும். ஸோ நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ திரும்ப நான் சப்மிட் கொடுக்குறேன். யூ கேன் மேனுவலி கண்டினியூன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை அக்கௌண்ட் கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸஸ்ன்னு இருக்கும். ஸோ என்னுடைய இமெயிலில் அந்த நம்பரை நம்ம செக் பண்ண வேண்டியதான். கிட்டப் அக்கௌண்ட்டோட நம்பர் இருந்தாலும் வந்துருச்சு. ஸோ இந்த நம்பரை அங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியதான். 18263343. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துக்குது.
ஸோ நமக்கு GitHub அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரிப்போஸ்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கேயே க்ரியேட் ரிப்போஸ்ட்ரிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கேயே கொடுங்க க்ரியேட் ரிப்போஸ்ட்ரி. ஸோ ரிப்போஸ்ட்ரி நேம் அப்படிங்கிறது டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே நேமில் கொடுத்துருவோம். டிஜிட்டல் -போர்ட்ஃபோலியோ. ஸோ டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ரிப்போஸ்ட்ரி நேமை நான் இங்கே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே போயிட்டு கிரியேட் ரிப்போஸ்ட்ரி அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியதான். ஸோ டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ரிப்போஸ்ட்ரி கிரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அப்லோடிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இதில் சூஸ் யுவர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட டெஸ்க்டாப்பில் என்னும் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருந்த அதாவது index.html அப்படிங்கிற ஃபைலையும் மை ஃபோட்டோ அப்படிங்கிற இந்த ஜேபிஜி ஃபார்மேட்டையும் நெக்ஸ்ட்டு நம்ம ரெஸ்யூம் பிடிஎஃப் மூணையுமே நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ மூணையும் சூஸ் பண்ணிட்டோம்னா மூணும் இங்கே அப்லோட் ஆகிடும். அப்லோடிங் 1 of 3 ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம 3 ஃபைல்ஸுமே இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட வேண்டியதான். ப்ராசஸிங் யுவர் ஃபைல்ஸ்னு வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இப்போ டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ரிப்போஸ்ட்ரிக்குள்ளே index.html மை ஃபோட்டோ மை ரெஸ்யூம் மூணுமே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை சூஸ் பண்ணணும். செட்டிங்ஸில் நெக்ஸ்ட்டு பேஜஸில் GitHub பேஜஸ்னு வரும். இதில் பில்ட் அண்டு டிப்ளாய்மெண்ட் பேஜை பில்ட் அண்டு டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பிரான்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளே நோன் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு மெயின்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் ரூட்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. நெக்ஸ்ட்டு நம்ம சேவ் கொடுத்துட வேண்டியதான். நான் சேவ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ் டிப்ளாய் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு யுவர் சைட் லவ் இட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ நம்மளுடைய GitHub நேம் என்ன டிஜிட்டல் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ விசிட் சைட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய அந்த ப்ராஜெக்ட் இங்கே அவுட்புட்டாக வரும். ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்கள் நேமு நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ எல்லாமே இங்கே அவுட்புட்டாக வரும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து இங்கே டவுன்லோட் ஆகும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை காப்பி பண்ணி நான்முதன் போர்ட்டலில் சப்மிட் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நோட் பேடில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபைல் சேவ் GitHub லிங்க். ஸோ இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நான்முதல் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கேப்சா கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 94494 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு லாகின். ஸோ நெக்ஸ்ட்டு நான்முதன் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் கோர்சஸில் மெண்டேட்டரி கோர்சஸை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாட்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அக்சஸ் கோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் ப்ரொவைட் யுவர் GitHub லிங்க்னு இருக்கும். ஸோ நம்ம அந்த GitHub லிங்க்கை இதில் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சப்மிஷன் அப்படிங்கிறது நமக்கு இங்கே டிக் காமிக்கும். அதாவது ப்ளூ கலரில் டிக் காமிக்கும். ஸோ இந்த GitHub லிங்கை நான் காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு
GitHub லிங்க் அப்படிங்கிறதுல நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இப்போ ப்ராஜெக்ட் சப்மிஷன் வந்துட்டு ப்ரொஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு ஸோ அவ்வளோதான், ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டு. ஸோ நம்ம ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து GitHubல அதை டிப்ளாய் பண்ணி அந்த லிங்க்கை நான்முதல் போர்ட்டலில் ப்ரொவைட் யுவர் GitHub லிங்க் அப்படிங்கிற பர்டிகுலர் இடத்துல நம்ம வந்து அதை பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராஜெக்ட் சப்மிஷன் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டு. ஸோ இதையும் நீங்கள் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பார்த்து செஞ்சுருங்க. தட்ஸ் ஆல்.